அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகளாரின் மென்மையான குணங்களும் அதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடமும். பாகம் 2. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கருணை மற்றும் மென்மை பல புகழ்பெற்ற நிகழ்வுகளில் வெளிப்பட்டுள்ளது. ஒரு பழங்கால யூதர் தொடர்ந்து துன்புறுத்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர் நோய்வாய்ப்பட்டபோது அவரை காண வந்து மன்னிப்பு கொடுத்த நிகழ்வு மிகவும் பொருத்தமான உதாரணம். அது என்ன நிகழ்வு? மென்மையின் வெற்றி. மதீனாவில் ஒரு இடுக்கண் மிகுந்த சந்தில் ஹுனைன் என்ற இளைஞன் கடுமையான கோபத்துடன் நடந்து வந்தான். அவன் மனதில் கோபத்துடன், முகமது அவர்கள்தான் எங்கள் மதத்தை அளிக்கிறார், எங்கள் தெய்வங்களை பழித்துரைக்கிறார் என்றும் சொல்லிக்கொண்டே அவன் தன் கைக்குள் இருந்த குப்பை கூடையை காலியாக்கினான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது விழுந்தது. கூடையில் இருந்த தூசி, சுள்ளிகள் அனைத்தும் நபியின் புனிதமான தலையிலும் தோள்களிலும் சிதறியது. ஹுனைன் தன் செயலுக்காக வெறும் கூடையோடு நின்றான். தப்பிப்போவதற்கு தயாராகவும் இருந்தான். அவன் எதிர்பார்த்தது ஒரு கடும் தண்டனை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளாமல் முதலில் ஹுனைன் பக்கம் திரும்பினார்கள். அவர்களின் முகத்தில் சிறிதும் கோபங்கள் இல்லை, மாறாக ஒரு பரந்த மனதின் அமைதியான முகமே தோன்றியது. ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கூறியவாறு மிகவும் மென்மையான குரலில் கேட்டார்கள். ஹுனைன் உடனே பயந்து போய்விட்டான். இந்த விதமான பதில் அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் தலையை குனிந்து கொண்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை நெருங்கி தங்கள் கரங்களால் அவன் தோள்களை மெதுவாக தொட்டார்கள். அல்லாஹ் எங்களை கோபங்களை அடக்கி மன்னிப்பு வழங்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், உனக்கு என்ன கஷ்டம் என்றும் கேட்டார்கள். அந்த ஒரே வார்த்தை, அந்த ஒரே மென்மையான தொடுதல் ஹுனைனின் இதயத்தின் கல்லை உடைத்தது. அவன் கண்கள் நீரில் குளித்தன. தான் செய்த தவறுக்காக வருந்தினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னால் மண்டியிட்டு, என்னை மன்னியுங்கள் அல்லாஹ்வின் தூதரே, நான் அறியாமல் செய்துவிட்டேன், உங்கள் மென்மையான குணம் என்னுடைய கோபத்தை வென்றுவிட்டது என்று கண்ணீர் விட்டு அழுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகைத்தார்கள். அவனை எழுப்பி, பரவாயில்லை என் மகனே, வா, என் வீட்டிற்கு சென்று உனக்கு என்ன பிரச்சனை என்று அங்கு சென்று பேசலாம் என்றார்கள். அன்று முதல் ஹுனைன் நபிகள் நாயகத்தின் மிக நெருக்கமான தோழர்களில் ஒருவனாகவும் மாறினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மென்மையின் பாடத்தை அதன் தன் வாழ்நாள் முழுவதும் பிறருக்கும் சொல்ல பரப்பினான் ஹுனைன். இந்த பாடத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்வது, கடினமான கல்லை கூட மென்மையான தண்ணீர் உடைத்துவிடும். கோபத்தை கோபத்தால் எதிர்கொண்டால் தீமேல் தீயாக பரவும். ஆனால் கோபத்தை அன்பாலும் மென்மையாலும் எதிர்கொண்டால் பகையே நட்பாக மாறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.